I request Dr. Ayaz Akbar to share a few words. மூணாவது வாட்டி நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி கூப்பிட்டுருக்கோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்மளது ஒரு வருஷத்துக்குள்ளே இதுதான் ஒரு புது இன்ட்ராக்ஷன் மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு முதல் மீட்டிங்கில் நம்ம இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது, ப்ரெஸ்ஸு கூட பிடிச்சிது. ஸோ ரெகுலராக கூப்பிடணும் சொல்லிட்டு நம்ம முடிவை எடுத்துட்டோம். ப்ரெஸ் அது வேர்டு எங்கேருந்து வந்து தெரியுமா? இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஜெர்மன் டச் வேர்ட். மீன்ஸ் டு சே இட் கம்ஸ் ஃப்ரம் ப்ரெமேரே, இல்லைனா ஓவர் க்ரௌடிங் ஆர் another way is to, பிகாஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைனா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ப்ரெஷர் கீழே தான் அது வேர்ட்ஸு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ அண்டர் ப்ரெஷர் நீங்கள் நிறைய டைமில் நீங்கள் வேலை செய்வீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களது ஜாபில் நிறைய ப்ரெஷர் இருக்குது. அதுதான் ப்ரெஸ் அண்ட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சால் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். எந்த மாதிரி ப்ரெஷர் நான் சொல்ல முடியாது. ப்ளட் ப்ரெஷர் இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதனால் நிறைய ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். உங்கள் மக்களில் உங்கள் கம்யூனிட்டியிலேருந்து நான் படிக்கும்போது, சப்போஸ் எம்பிபிஎஸ் அப்புறமா எம்டி டிஎன்டி கார்டியாலஜி படிக்கும்போது கூட நிறைய ப்ரெஸ்ஸில் இருந்து வருவாங்க, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வியாதி வந்திருக்கு, இந்த மாதிரி நோய் வந்திருக்கு, இந்த மாதிரி அட்டாக் வந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் டாக்டர்? உண்மையாக சொல்லுங்கள். ஒரு பேட்ச் இருக்கும் ப்ரெஸ், இல்லைனா கார்டு இருக்கும் ப்ரெஸ். ஸோ அது ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். உண்மையாக சொல்லுங்கள், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ஸோ அந்த டைமில், அந்த நேரத்தில், அந்த ப்ரெஷருக்குள்ளே ஒரு கரெக்டான பதில், எப்போவுமே கரெக்டான பதில் தான் கொடுப்பேன். பட் எனக்கு தெரியும், ஓகே இது ஒரு வார்த்தை எனக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு மட்டும் கிடையாது, ஒரு 100 பேருக்கு கேட்கும். ஸோ அந்த டைமில் சில பேருக்கு ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் இல்லை, இது தாண்டி இந்த பேஷண்ட்டுக்கு இல்லைனா உங்களுக்கு இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இது தாண்டி என்ன பண்ண முடியும்? ஹார்ட்டு வீங்கி போயிருக்கு, பலவீனமாக இருக்குது, அடிபட்டிருக்கு, ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கு, ஏற்கனவே அவங்க எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கும். மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுக்கணும். இவங்க இப்போது ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட், நோயாளி, ஒரு டேக் வந்திருக்கும். அவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்லணும்? இல்லை சார், அவங்க சொல்கிறது கரெக்டு தான், மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுக்கணும், இதுக்கு மேலே ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு கை காமிச்சிடலாமா? இல்லை, எனக்கு தெரியும். என் அப்பாவே பண்ணியிருக்காரு. 25 வருஷமாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் அந்த ரிசர்ச் என்கிட்ட வந்திருக்கு, கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரிசர்ச் நம்ம படிக்கும்போது ஒரு 2018 டிஎம் கார்டியாலஜி கோர்ஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் நம்ம பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும், ஒரு டிகிரிக்காக, லைசன்ஸ்க்காக. ஸோ அது மோட்டிவேஷன் ஃபேக்டர் வச்சுக்கிட்டு அது நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். எப்படி இதில் உண்மையாக பெனிஃபிட் இருக்கா, இல்லை ஆக்சுவலி இது பேஷண்ட்டே நல்லா ஆகுறாங்களா, இல்லை இதனால ஆகுறாங்களா, இல்லை இது அவங்க ஒன்றுமே பண்ணாமல் கூட நல்லா ஆகுறாங்களா, அது ஒரு ரிசர்ச் பண்ணோம். நம்ம 2018 2025 வரைக்கும் 7 இயர்ஸ்க்கு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் சாதா வியாதி கிடையாது, ஃபஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஸ்டென்ட் போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே பைபாஸ் பண்ண முடியாது, ஆஞ்சியோகிராம் கூட ரிஸ்க் அதிகமாக இருக்குது, வேறு ஆர்கன் கூட ஃபெயிலியராக இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு, அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ரொம்ப ஹை ரிஸ்க், பண்ணால் உங்களுக்கு வீருக்கு ஆபத்து இருக்குது, இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணால் உங்களுக்கு கிட்னிக்கு ஆபத்து இருக்குது, வீருக்கு ஆபத்து இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி 50 பேஷண்ட் செலக்ட் பண்ணோம் 2018. 2018, 19, 20 கோவிட் வரைக்கும் எல்லா பேஷண்ட்ஸ் நம்ம சேர்ந்துட்டோம். அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். 5 இயர்ஸ் 2025 வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ அப்பில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா, இந்த பேஷண்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸ்டென்ட் பைபாஸ் இல்லாமையே இஇசிபி தெரப்பி, கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் நம்ம ஹாஸ்பிட்டலில் அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஆப்ரேஷன் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குணமாக இருக்குது, அவங்களுக்கு க்யூர் வந்திருக்கு. அந்த வியாதிக்கு தாண்டி அவங்க
பறந்துருக்காங்க, நல்லாவே வந்திருக்காங்க வெளியே. அவங்களுக்கு ஒரு 10 அடி கூட நடக்காமல் இருந்தாங்க. அது நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு, இஇசிபி ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு, கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி முடிச்ச பிறகு அவங்களுக்கு 100 அடி மேலே ஈவன் 400 மீட்டர்ஸ் ஒரு நடந்திருக்காங்க வித்தின் 6 minutes. நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அவங்களது பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஹார்ட் பம்பிங் எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 7% 40% தான் வந்திருக்காங்க. ஹார்ட் அட்டாக் முடிச்ச பிறகு அவங்க ஹார்ட் பலவீனமாக இருக்குது. ஆன்ஜியோகிராம் எக்கோ கார்டியோகிராம் பண்ணிவிட்டு 40% தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு 6 வாரத்துக்கு கழித்து நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்தோம், 47 வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல், வித்தவுட் கட்டிங், வித்தவுட் புட்டிங் அ ஹோல், வித்தவுட் டூயிங் சர்ஜரி, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் கூட கிடையாது. ஒன்லி ஆப்ஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், புது ஹார்ட் வாங்கி போடணும், இல்லை அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் போட்டு கேன்சர் நோயாளி மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு டைம் வரும், நீங்கள் போயிடுவீங்க, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நிச்சயமாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணது ஸ்டடியில் 50 பேஷண்ட் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களது கன்சென்ட் வாங்கி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பட் உண்மையில் 15,000 பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட டேட்டா இருக்குது. அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே மட்டும் இந்தியாவில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்காக. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்காங்க கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷனுக்காக, கார்டியாக் ட்ரீட்மெண்ட்காக, இஇசிபிக்காக, ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜனுக்காக. ஸோ அந்த மாதிரி தான், அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிட்டு தான் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம்.